6 மாதங்கள் நம்மை நடத்தி இந்த புதிய மாதத்தை காண நமக்கு உதவி செய்திருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். கடந்த 6 மாதங்கள் நம்மை நடத்தினவர் இந்த பிந்தின 6 மாதங்களிலும் நம்மை நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எனக்கு முன்பதாக இருக்கிற 6 மாதங்களும் அவர் என்னை குறைவில்லாமல் நடத்துவார். அல்லேலூயா சொல்லுங்களேன். கடந்த 6 மாதங்கள் நமக்கு ஏதாவது குறை இருந்துச்சா? இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். தேவன் தம்முடைய ஜனங்களை பார்த்து சொல்லும் பொழுது, இந்த 40 வருடங்கள் நான் உங்களை வனாந்தரத்தில் நடத்தினேன். அல்லேலூயா. ஆனால் உங்களுக்கு எந்த குறையுமே இல்லைன்னு சொல்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். அல்லேலூயா. அவர் நமக்கு எந்த குறையுமே வைக்க மாட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அவர்கிட்ட குறைங்கிறதே கிடையாது. அவர் இருக்கிற இடம் நிறைவாக தான் இருக்கும். இயேசு எங்கே இருக்கிறாரோ அது நிறைவான இடமாக தான் இருக்கும். கானாவூர் கல்யாண வீட்டிலே குறைவு வந்தது, ஆனால் இயேசு அங்கே இருந்தபடியினாலே அந்த குறை தெரியல, நிறைவு மாத்திரமே தெரிந்தது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இயேசு இருக்கிற இடத்துல குறை கிடையாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறையப்படாது. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும். எது? சிங்கக்குட்டி. காட்டுக்கு ராஜா சிங்கக்குட்டி கூட பட்டினியாக கிடக்கும். சிங்கத்தினுடைய குட்டிகள் கூட எப்படி இருக்கும்? பட்டினி வரும் நேரத்தில். ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஆமேன் காணாமே. அல்லேலூயா. அவர் பஞ்ச காலத்தில் நம்மை போஷிக்கிறவர். ஈசாக்கு பஞ்ச காலத்தில் விதைத்தார், கர்த்தர் அதை 100 மடங்கு ஆசீர்வதித்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். கர்த்தர் இந்த 7வது மாதத்திலே நமக்கு தருகிற வாக்குத்தத்தமான வார்த்தையை வாசித்து நாம் வேகமாக தியானிக்க போகிறோம். என்னோடு கூட உங்கள் பரிசுத்த வேதாகமத்தை ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 46வது அதிகாரம், ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 46ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை, ஏசாயா 46 4ஆம் வசனத்தை ஒருவர் வேகமாய் வாசிக்க கவனிக்கலாம். ஏசாயா 46 4. உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன். உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன். நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன். நான் அப்படி செய்து வந்தேன். இனிமேலும் நான் ஏந்துவேன். நான் சுமப்பேன். தப்புவிப்பேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ அந்த கடைசி 2 லைன் எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், நான் தப்புவிப்பேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். உனக்கு வயசாயிட்டாலும் நான் உன் கூட இருப்பேங்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். உனக்கு வயசானாலும் உன் கூட இருப்பேங்கிறார். முதிர் வயது வந்தாலும் பரவாயில்ல, நான் உன் கூட என்ன செய்வேன்? நமக்கு வயசாயிடுச்சுன்னா நம்ம வீட்டில் உள்ளவங்களாம் நம்மளை எப்படி பார்ப்பாங்க? நமக்கு வயசாயிடுச்சுன்னு வைங்களேன், நம்ம வீட்டில் உள்ளவங்களாம் நம்மளை எப்படி பார்ப்பாங்க? நீங்கள் பார்க்குற மாதிரி தான் நீங்கள் என்ன பார்க்குற மாதிரி தான் பார்ப்பாங்க இல்லையா? நீங்கள் இப்போ எல்லோரும் என்ன அப்படி தான் பார்க்குறீங்க. ஒரு வயசான ஆளை பார்க்குற மாதிரி தான் பார்க்குறீங்க. அல்லேலூயா. வயசான ஆளை பார்க்குற மாதிரி தான் பார்க்குறீங்க. ஆனால் ஏசப்பா எப்பவும் உங்களை ஒரே மாதிரி தான் பார்ப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். முதிர் வயதிலும் நான் உன்னை தாங்குவேன். உனக்கு மண்டை வெள்ளையாயிடுச்சுன்னு கவலைப்படாத. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். யாருக்கா கவலை இருக்கா? முடியெல்லாம் வெள்ளையாகி போச்சுன்னு கவலை இருக்கா? நீ கவலைப்பட வேண்டான்னு சொல்கிறாரு. உன் முடி வெள்ளையானாலும் நீ கவலைப்படாத. உன் முடி வெள்ளையானாலும் நான் கூட இருப்பேங்கிறாரு. உன் முடி வெள்ளையாயிட்டாலும் நான் உன் கூட என்ன செய்வேன்? இருப்பேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. நேற்றைக்கு யூனிஸும் ஹெலனும், என் மகளும் என் மனைவியும் என் தலையை பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நேற்று என் மனைவியும் என் மகளும், நான் ஹேர் கட் பண்ணிவிட்டு வந்து வீட்டில் உட்காந்துருந்தேன். என் தலையை வர்ணிக்கிறாங்க 2 பேரும் உட்காந்து. அல்லேலூயா. என் மகா சொல்கிறா, இது தாத்தா தலை போலேயே இருக்குது. இது எப்படி இருக்குது?
என் மனைவி இங்கே பாரு, புறா ஓடி இருக்கு பாரு, நிலா மாதிரி வந்துருச்சு பாரு. ஆண்டவர் நம்மை ரசிக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நீங்கள் முதிர் வயதானாலும் கர்த்தர் உங்களோட தான் கூட இருப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். வயசாகுதேன்னு பயப்படாதீங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். தலையெல்லாம் வெள்ளையாயிடுச்சுன்னு பயப்படாதீங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் முதிர் வயதிலும் உன்னை தாங்குவேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். நான் உன்னை இதுவரைக்கும் எப்படி நடத்தி கொண்டு வந்தேனோ உன்னுடைய முதிர் வயது வரைக்கும் நான் உன்னை நடத்துவேன்னு சொல்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். பிள்ளைகள் கை விட்டுருவாங்களேன்னு பயப்படாதீங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். தகப்பனும் தாயும் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை கைவிடுகிற தேவன் அல்ல. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். யோசுவா சொல்றாரு, எனக்கு இப்பொழுது 85 வயது. யோசுவா சொல்றாரு, எனக்கு இப்போ 85 வயது. எத்தனை வயசு? 85. ஆனாலும் 45 வயதில் இருந்த பலன் இப்பொழுதும் எனக்கு இருக்கிறது. என்ன சொல்றாரு? 45 வயசுல எனக்கு எவ்வளோ பலன் இருந்துச்சோ இப்பவும் எனக்கு அந்த பலன் இருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். யோசுவா அங்கு இருக்கிற ஜனங்கள் மத்தியிலே வந்து யோசுவா என்ன பண்றாருன்னா வந்து கேட்கிறார், இப்பொழுது எனக்கு மலை நாட்டை தாருங்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் கரெக்டாக சொல்றேன்னா? பிரசங்கம் பண்ற நானும் கொஞ்சம் கவனக்குறைவாக இருக்கிறேன். கேட்குற நீங்கள் அதுக்கு மேலே கவனக்குறைவாக இருக்கிறேன். அது யோசுவாவா? அது நான் எங்கேயோ இடிக்குதேன்னு பார்க்குறேன். எனக்கு தெரியுது நான் சொல்கிற தப்புன்னு எனக்கு தெரியுது. கேட்குற உங்களுக்கு தெரியலையே. நீங்கள் யாராவது ஒருத்தர் எந்திரிச்சு, பாஸ்டர் நீங்கள் காலேப்புக்கு பதிலாக யோசுவான்னு சொல்கிறீங்களா? யாராவது ஒரு ஆள் எதை சொன்னாலும் கேட்டுக்கூடிய போல் இருக்கு இல்லையா? நல்ல பிள்ளைகள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். அல்லேலூயா. பாஸ்டர் எதை சொன்னாலும் நம்பிடுவே போல் இருக்கு இல்லையா? ஆமென். அப்படி இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். பாஸ்டர் எதை சொன்னாலும் வீட்டில் போய் பைபிளை வாசித்து அதன்படி தான் நீங்கள் சபையில் பிரசங்கிக்கிறதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கண்ணை மூடிட்டு கேட்கக்கூடாது. வசனத்தின் படி இருந்தால் தான் நீங்கள் அதை அங்கீகரிக்கணும். அல்லேலூயா. இல்லை நீங்கள் அங்கீகரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ காலேப் 85 வயதாகிவிட்டது காலேப்புக்கு. யோசுவாவினிடத்தில் வந்து காலேப் சொல்லுகிறார், எனக்கு 45 வயதிலே இருந்த பலன் இப்பொழுது எனக்கு இருக்கிறது. ஆமேன காணாமே. இப்போ காலேப் யோசுவாட்ட கேட்கிறாரு, எனக்கு மலை நாட்டை தாருங்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். 85 வயது கிழவாடி காலேப் வந்து கேட்கிறாரு, எனக்கு மலை நாட்டை தாருங்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். காலேப் சொல்றாரு, கர்த்தர் என்னோடே இருந்தால் அந்த மலை நாட்டை நான் சுதந்தரிப்பேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் சொல்றேன், கர்த்தருக்குள்ள இருக்கிற நமக்கு வயது பிரச்சனையே கிடையாது. கர்த்தருக்குள் இருக்கிற நாம் எப்பொழுதுமே வாலிபர்களுக்கு ஒத்த பலனோடு கூட இருப்போம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். வயசு ஏற ஏற நம்முடைய பலனும் கூடிக்கொண்டே இருக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். வயது ஏற ஏற நம்முடைய பலன் கூடும், நம்முடைய அறிவு பெருகும், கர்த்தர் நம்மை இன்னும் வல்லமையாக பயன்படுத்துவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். உங்கள் முதிர் வயதிலும் நான் உன்னோடு கூட இருப்பேன், உங்கள் நரை வயதிலும் நான் உன்னோட கூட இருப்பேன். அல்லேலூயா. நான் இன்னும் இன்னும் உன்னை ஏந்துவேன், உன்னை சுமப்பேன், உன்னை தப்புவிப்பேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த நாளிலே நம்ம 3 காரியங்களை தியானிக்க போகிறோம். 3 காரியங்களை: ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆவலோடு இருக்கியா கர்த்தருடைய வார்த்தையை கேட்க? அல்லேலூயா. கர்த்தர் இந்த நாளிலே நான் உங்களை எப்படி ஏந்தி கொள்ள போகிறேன், உங்களை நான் எப்படி சுமக்க போகிறேன், உங்களை எப்படி நான் தப்புவிக்க போகிறேன் என்று கர்த்தர் இந்த நாளிலே நம்மோடு கூட பேச போகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். முதல் குறிப்பு, ஏந்துவேன் அப்படிங்கிற காரியத்தில் 3 வசனங்களை தியானிக்க போகிறோம். அந்த ஏந்துவேனுக்கு கீழே 3 காரியங்களை நம்ம தியானிக்க போகிறோம். முதலாவது நீதிமொழிகள் 3வது அதிகாரம். நீதிமொழிகள்
மூன்றாம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கவனிக்கலாம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்க நாம் கவனிக்கலாம். அப்பொழுது நீ பயமின்றி உன் வழியில் நடப்பாய். அப்பொழுது பயமின்றி நீ உன் வழியில் நடப்பாய். உன் கால் இடராது. உன் கால் இடராது. நல்ல கவனிங்க. நீ உன் வழியில் பயமின்றி நடப்பாய், உன் கால் இடராது. ஆண்டவர் சொல்றாரு, உன் கால் என்ன செய்யாது? இடராது. அப்படின்னு என்ன அர்த்தம்? உன் கால் இடரும் பொழுது நான் உன்னை ஏந்தி கொள்வேன். ஒரு அலையிலே சொல்லுங்களேன். நீ இனி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீ பயப்படாமல் நடன்னு கர்த்தர் சொல்றார். நீ பயப்படாம உன் வழியில நடந்து போ. நீ இடரும் பொழுது என்னுடைய கரம் வந்து உன்னை தாங்கி கொள்ளும். ஒரு அலையிலே சொல்லுங்களேன். உன் பாதங்கள் கல்லில் இடரும் போது தூதர்களை கொண்டவர் உன் பாதத்தை கையில் ஏந்துகிற தேவனாக இருக்கிறார். உன் கால் ஒரு நாள் இடராது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ நான் இடறிடுவேனோன்னு பயப்படாத. நான் இடறிடுவேனோ நீ என்ன செய்யாத, பயப்படாத. நான் உன்னை ஏந்தி கொள்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இனி பைக்கில் இருந்து நீங்க கீழே விழுவது இல்லை. ஆமே, நான் காணமே. இனி நீங்கள் ஓட்டுற ஸ்கூட்டியிலிருந்து நீங்கள் கீழே விழுவது இல்லை. நீங்கள் பயன்படுத்துகிற வாகனம் இனி விபத்துக்குள் ஆவது இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென், 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 அல்லேலூயா. நீ பயப்படாம டூ வீலரை ஓட்டு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் உன்னை ஏந்தி கொள்வேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நீ பயப்படாம இரு. நீ இடரும் பொழுது நான் உன் அருகில் வந்து நான் என் வலக்கரத்தினாலே உன்னை ஏந்தி கொள்வேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். பயப்படுறீங்களா? இனி எப்படி நடப்போ, என் வழி எப்படி இருக்குமேன்னு திகைக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, நீ இடருவேன்னு பயப்படாத. இந்த பிரச்சனையில நீ தடுமாறுவேன், நீ பயப்படாத. நான் வந்து உன்னை ஏந்தி கொள்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இம்மட்டும் நம்மை எல்லா இடரல்களிலும் அவர் நம்மை ஏந்தி நடத்தி வந்திருக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் இனிமேலும் உன்னை ஏந்தி கொள்வேன். அடுத்த காரியம், அந்த ஏந்துவேன் அப்படிங்கிறதுல அடுத்த காரியம் ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 63வது அதிகாரம். ஏசாயா 63 11 12 13 வசனங்களை வாசிக்க நம்ம கவனிக்கலாம். ஏசாயா 63 11 12 13 வசனங்களை வேகமாய் நம்ம வாசிக்க கவனிப்போம். ஆகிலும் அவர் பூர்வ நாட்களையும் மோசேயையும் தம்முடைய ஜனத்தையும் நினைவு கூர்ந்தார். தம்முடைய ஜனங்களையும் நினைவு கூர்ந்தார். ஆனாலும் அவர்களையும் தமது மந்தையின் மேய்ப்பனையும் சமுத்திரத்திலிருந்து ஏற பண்ணினவர் இப்பொழுது எங்கே? சமுத்திரத்திலிருந்து ஏற பண்ணினவர் இப்பொழுது எங்கே? அவர்கள் நடுவிலே தம்முடைய பரிசுத்த ஆவியை இருக்க கட்டளையிட்டு மோசேயின் வலதுகையை கொண்டு அவர்களை தமது மகிமையில் புயத்தினாலே நடத்தி தமக்கு நித்திய கீர்த்தியை உண்டாக்க அவர்களுக்கு முன்பாக தண்ணீரை பிளந்து ஒரு குதிரை வனாந்தர வெளியிலே நடக்கிறது போல அவர்கள் இடராதபடிக்கு அவர்களை ஆழங்களில் நடக்க பண்ணினார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை சமுத்திரத்தின் நடுவிலே நடக்க செய்து அந்த சமுத்திரத்தை கடந்து ஏற பண்ணினாராம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். தம்முடைய தாசனாகிய மோசேயின் கரத்தை கொண்டு அவர் தம்முடைய ஜனங்களை இடராமல் வழி நடத்தினார். சமுத்திரத்தின் நடுவிலே தண்ணீரை பிளந்து அந்த சமுத்திரத்தின் நடுவிலே அவர்கள் இடராமல் நடந்து போக உதவி செய்தார். உங்கள் வாழ்க்கையில் எத்தனை சிவந்த சமுத்திரம் வந்தாலும் நீங்கள் இடராது நடக்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். உங்கள் வாழ்க்கையில் எத்தனை செங்கடல்களை சிவந்த சமுத்திரத்தை பிசாசு கொண்டு வந்தாலும் அதன் நடுவிலே உங்கள் கால்கள் இடராமல் நடக்க கர்த்தர் உதவி செய்வார். அவர் தம்முடைய ஜனங்களை அந்த சமுத்திரத்தை விட்டு ஏறி வர பண்ணினவர். அல்லேலூயா, ஆமென். வேதம் சொல்லுகிறது, ஒரு குதிரை வனாந்திர வெளியிலே நடப்பது போல அவர்களுடைய கால்கள் இடராதபடிக்கு அந்த சமுத்திரத்தின் நடுவிலே கர்த்தர் அவர்களை நடக்க பண்ணினார்.
உன் கால்கள் இடறுவது இல்லை. நீ எந்த சூழ்நிலையிலே இடறுவது இல்லை. உன் வழியிலே நீ இடறுவது இல்லை. நீ இடரும் பொழுது அவருடைய கரம் உன்னை தாங்கி கொள்ளும். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். ஆமேன். பாருங்க, அந்த 12வது வசனம் சொல்லுகிறது, கவனிங்க, அவர்கள் நடுவிலே தம்முடைய பரிசுத்த ஆவியை இருக்க கட்டளையிட்டு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அவர்கள் செங்கடலை கடக்கும் பொழுது அங்கே பரிசுத்த ஆவிக்கு அவர் கட்டளையிட்டாராம். ஆமேன். அவர்களை பலப்படுத்தும்படி அந்த தேவனுடைய ஆவியானவருக்கு அவர் கட்டளையிட்டு, இவர்கள் இந்த சமுத்திரத்தை ஏறி வருகிற வரைக்கும் இவர்கள் கால்கள் இடரக்கூடாது என்று அவர் பரிசுத்த ஆவிக்கு கட்டளையிட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அவர்களை அவர் பலப்படுத்தினார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சமுத்திரத்தை இடரல் இல்லாமல் கடந்து போனார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அவர்கள் அந்த சமுத்திரத்தை கடந்து ஏறி வந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? எத்தனை செங்கடல்கள் வந்தாலும், எத்தனை யோர்தான்கள் வந்தாலும், எத்தனை எரிகோக்கள் வந்தாலும் அதை உன் கால்கள் கடந்து செல்லும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அதை நீ ஏறி மிதித்து கடந்து போவாய். நீ இடறி விழுவது இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நீ இடரும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை பலப்படுத்துவார். நீ இடராமல் நடக்க கர்த்தர் உனக்கு உதவி செய்வாராக. அவர் உன்னை தன்னுடைய கைகளிலே ஏந்தி கொண்டு போவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 3வது ஏந்துவேன் என்கிற காரியத்திலே 3வது வசனத்தை வாசிக்கலாம். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 9வது வசனம். எரேமியா 31:9. வேகமா வாசி. அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வருவார்கள். அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வருவார்கள். அவர்களை வழிநடத்துவேன். அவர்களை வழிநடத்துவேன். அவர்களை தண்ணீர் உள்ள நதிகள் அண்டைக்கு இடராத செம்மையான வழியிலே நடக்க பண்ணுவேன். அவர்களை தண்ணீர் உள்ள, வாசிங்க, திரும்ப வாசிங்க, தண்ணீர் உள்ள நதிகள் அண்டைக்கு, நதிகள் அண்டைக்கு இடராத செம்மையான வழியிலே நடக்க பண்ணுவேன். இடராத செம்மையான வழியிலே நடக்க பண்ணுவேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். உங்க காலை இடற விடவே மாட்டா. நீங்க அழுகையோடு நிற்கிறீங்களா? ஐயோ, என்னுடைய கால் இடறுகிறது, என்னுடைய மனம் பதறுகிறது, ஒரு காரியத்தை என்னால் நிலையாய் செய்ய முடியவில்லை என்று நீங்க அழுகையோடு இருக்கிறீங்களா? எந்த காரியத்தை செய்தாலும் உங்கள் அல்லேலூயா, உங்கள் கால்கள் இடறுவது இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். உங்களுக்கு ஒரே கவலை, என் புருஷன் இப்படி இருக்காரே, இப்படி இடறாரே, இப்படி இடறிட்டே இருக்காரே, என் பிள்ளை இப்படி இடறிட்டே இருக்கானே. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு செம்மையான வழியை நான் காட்டுவேன். நீ இடரும் பொழுது உன்னை நான் தாங்கி பிடித்து நான் உனக்கு செம்மையான வழியை காட்டுவேன். ஐயோ, நான் இடறுகிறேன் என்று அழுகையோடு இருக்கிற உங்களோடு கர்த்தர் பேசுகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் உனக்கு செம்மையான வழியை காட்டுவேன். அல்லேலூயா. முதல் குறிப்பு பார்த்துட்டோம், ஏந்துவேன்கிற குறிப்பை பார்த்துட்டோம். அல்லேலூயா. அல்லேலூயா. என்னென்ன வசனம் பார்த்தோம்? ஏந்துவேன்கிறதுல என்னென்ன வசனம் பார்த்தோம்? நீதிமொழிகள் 3, 2வது 11, 12, 13. எரேமியா. இப்போ 2வது குறிப்பு என்னது? சுமப்பேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை சுமப்பேன்னு சொல்றாரு. நான் உன்னை சுமப்பேன்னு சொல்றாரு. ஒரு வீட்டில் ஒரு தகப்பன் அப்படியே கொஞ்சம் அவருக்கு ப்ரெஷர் ஏறி கொஞ்சம் தடுமாறுறார். அவருடைய பலவீனம். உடனே அவங்க வீட்டில் இருக்கிற 2 பொண்ணுகளை பெத்த தகப்பன், 2 பெண்களை பெத்த தகப்பன், மூத்த பெண் சொல்றா, அப்பா உடம்ப நல்லா கவனி, நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிறோம், உனக்கு எதுனா எங்களால் தூக்க முடியாது. மகா என்ன சொல்றா? நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிறோம், உனக்கு எதுனா எங்களால் நீ தூக்க கூட வேண்டாமா, நீ பேசுறத பார்த்தாலே அந்த ஆளுக்கு இன்னும் ப்ரெஷர் ஏறி போய் சேர்ந்துருவார் போல். நீ தூக்க கூட வேண்டாம், உன் வார்த்தையாவது தூக்கிறது போல இருக்கட்டுமே. அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை சுமப்பேன்னு சொல்றாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். உங்களை சுமக்க அவர் இருக்கிறாருங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். உங்களை அவர் நிச்சயமாய் சுமந்து செல்வார்.
40 வருடம் நம்முடைய முற்பிதாக்களை ஒரு தகப்பன் தன் பிள்ளையை தோளின் மீது வைத்து சுமந்தது போல சுமந்தவர் இன்றைக்கும் நம்மோடு இடைபடுகிறார். நான் உன்னை சுமப்பேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் உன்னை சுமப்பேன்னு சொல்றார். அல்லேலூயா. இந்த சுமப்பேன் அப்படிங்கிறதுல ஒரு 4 காரியத்தை நம்ம தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. முதலாவது வாசிக்க கவனிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 81வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்க கவனிக்கலாம். சங்கீதம் 81:6 வேகமாய் வாசிக்க கவனிப்போம். தோலை சுமைக்கு விலக்கினேன், அவன் தோலை சுமைக்கு விலக்கினேன், அவன் கைகள் கூடைக்கு நீங்களாக்கப்பட்டது, அவன் கை கூடைக்கு நீங்களாக்கப்பட்டது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நம்முடைய முற்பிதாக்கள் 430 வருடங்கள் தங்கள் தோள்களிலே சுமையோடு கூட இருந்தார்கள். அவர்கள் கைகள் பாரமான கூடைகளை சுமந்து கொண்டிருந்தது. அல்லேலூயா. நம்முடைய முற்பிதாக்கள் எகிப்திலே எத்தனை வருஷம் அடிமையா இருந்தாங்க? 430 வருஷம் அடிமைத்தனமான வாழ்க்கை. அவர்கள் தோளின் மீது பார்வோன் பாரமான காரியங்களை வைத்திருந்தான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அவங்க கை எப்பொழுதுமே அவங்க கட்டடங்கற்ற பொருட்களை சுமக்கிற கூடைகளையே சுமந்து கொண்டு இருந்தது. எத்தனை பேர் இந்த நாளிலே கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்து நிற்கிறீங்க? யான் எவ்வளவு நாள் தான் இந்த பாரத்தை சுமப்பேன்னு வந்து நிற்கிறீங்களா? என்னுடைய தோளினால் இதை சுமக்க முடியலையே, என் கையினால் இதை தூக்க முடியலன்னு வந்து நிற்கிறீங்களா? கர்த்தர் சொல்றாரு, இனி கவலைப்படாத, நான் சுமப்பேன்னு சொல்றாரு. உன் பாரத்தை நான் சுமந்து கொள்வேன்னு சொல்றாரு. அல்லேலூயா. நீ தோல் மேல அந்த பாரத்தை சுமக்க கூடாது இருக்கிறத நான் பார்க்கிறேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். அன்றைக்கு நம்முடைய முற்பிதாக்கள் விட்ட பெருமூச்சை கர்த்தர் கேட்டான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அவர்களால் அந்த பார்வோன் அவங்க தோளின் மேல் வைத்த பாரத்தை சுமைய அவங்களால சுமக்க முடியல. 430 வருடம் மிகுந்த வலி வேதனை உள்ள ஒரு வாழ்க்கை. ஆண்டவர் தம்முடைய ஜனத்துக்காக இறங்கி சொல்லுகிறார், நான் அவன் தோலை சுமைக்கு விலக்கினேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அவன் கைகள் கூடைக்கு நீங்களாக்கப்பட்டது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தர் சொல்றாரு, இனி அந்த பாரத்தை நான் சுமந்து கொள்ளுகிறேன். உன்னால சுமக்க முடியல, நான் அதை சுமந்து கொள்ளுகிறேன் கர்த்தர் சொல்றாரு. எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஆமேன். இனி அந்த பாரத்தை நான் சுமந்து கொள்வேன். இந்த மாதிரி யாராவது நமக்கு சொல்லுவாங்களா? இந்த மாதிரி யாராவது நமக்கு சொல்லுவாங்களா? அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், இனிமேலும் நான் உன்னை சுமந்து செல்வேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தருடைய கரம் உங்களை தூக்கி கொண்டு செல்லும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். அல்லேலூயா. அடுத்தது நெகேமியா 4ஆம் அதிகாரம் 10வது வசனம் வேகமாக வாசிக்கலாம். நெகேமியாவின் புஸ்தகம் நெகேமியா 4ஆம் அதிகாரம் 10வது வசனம் வேகமாக வாசிக்கலாம். நெகேமியா 4:10. அப்பொழுது யூதா மனிதர் சுமைக்காரரின் பலன் குறைந்து போகிறது, சுமைக்காரரின் பலன் குறைந்து போகிறது, மண்மேடு மிச்சமாயிருக்கிறது, மண்மேடு மிச்சமாயிருக்கிறது, நாங்கள் அலங்கத்தை கட்டக்கூடாது என்றார்கள், நாங்கள் அலங்கத்தை கட்டக்கூடாது என்றார்கள். சுமைக்காரர்களுடைய பலன் குறைந்து விட்டது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்னும் மண்மேடு இருக்குது, இன்னும் மண் அள்ளி கொட்டணும். ஆனா சுமை சுமக்கருடைய பலனெல்லாம் குறைந்து போய்விட்டது. அல்லேலூயா. யூதா மனிதர் கர்த்தரை பார்த்து நெகேமியா பார்த்து சொல்றாங்க, ஐயோ எங்களுடைய பலன் குறைந்து விட்டது, இனி இந்த சுமையை நாங்கள் எப்படி சுமப்போம்? ஒரு பக்கம் மண்மேடு இன்னும் குறையவே இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. உங்க பலன் எல்லாம் குறைஞ்சிருச்சா? இனிமேல் என் குடும்பத்தை எப்படி சுமக்க போறேன்னு நினைக்கிறீங்களா? இன்னும் என் குடும்பத்தின் பாதி வேலை கூட நடக்கலையே. இந்த ஊரில் அடிக்கடி சொல்ற ஒரு வார்த்தை, இப்பதான் பாதி கிணத்தை தாண்டி இருக்கிறேன், இப்பதான் இனி என் குடும்பத்தை எப்படி நடத்த போறேன்னு தெரியலையே, என் பலனெல்லாம் குறைஞ்சிருச்சு, எனக்கு வியாதி வந்துருச்சு, எங்க கம்பெனியில வேற சீக்கிரமா வேலை போயிருன்னு வேற சொல்றாங்க. இனி எப்படி இந்த சுமையை நான் சுமக்க போகிறேன்? என் பலனெல்லாம் போயிருச்சே. அப்படி இருக்கிறீங்களா? அல்லேலூயா. உன் குடும்பத்தின் காரியத்தை அவர் தம்முடைய தோளின் மேல் வைத்து சுமப்பார்.
ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அவர் உன் குடும்பத்தை சுமந்து கொண்டு போவார். உன் பலவீனத்திலே அவருடைய பலன் உனக்கு உதவி செய்யும். உனக்கு பலன் குறைந்து போயிடுச்சுன்னு அவருக்கு தெரியும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்போ உன் சரீரத்தில் உன்னால வேலை செய்ய முடியலங்கிறது அவருக்கு தெரியும். அல்லேலூயா. ஏன்னா உன்னை படைத்தவர் அவர் தானே. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். உன்னை உருவாக்கினவர் அவர் தானே. இப்போ உன் சரீரத்தில் பலன் இல்லை என்பது அவருக்கு நன்றாக தெரியும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். உனக்கு முன்பதாக ஒரு பெரிய மண்மேடு இருக்கிறதை அவர் அறிந்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். உன்னுடைய காரியத்தை அவர் பொறுப்பெடுப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நீ செய்ய வேண்டிய வேலையை கர்த்தருடைய கரம் செய்யும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே என்னுடைய பலனெல்லாம் குறைஞ்சு போயிருச்சப்பா, என் பலனெல்லாம் குறைஞ்சு போயிருச்சு, இவ்வளவு பெரிய வேலை இருக்குது, இந்த அலங்கத்தை நாங்கள் எப்படி கட்டப் போகிறோம்? ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த ஊழியத்தை நடத்த, உன் குடும்பத்தை நடத்த அவர் இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். உங்க பலன் குறைஞ்சு போயிருச்சுன்னு ஒரு நாள் நினைக்காதீங்க. உங்க பலவீனத்திலே உதவி செய்ய தேவன் இருக்கிறார். அல்லேலூயா. பலவான்களை வெட்கப்படுத்தும்படி அவர் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. நீங்களும் நானும் பலவீனமானவர்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த பலவீனரை பலப்படுத்தும்படி அவர் இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். யூத ஜனங்கள் நெகேமியாட்ட வந்து சொல்றாங்க, எங்க சுமைக்காரருடைய பலனெல்லாம் குறைந்து போயிற்று. அல்லேலூயா. எத்தனை பேர் இன்னைக்கு தேவ சமூகத்தில் என்கிட்ட இப்போ ஒரு பலனுமே இல்லைப்பா, இதுக்கு மேலே என்கிட்ட பேசுறதுக்கு ஆவியே இல்லை. எங்கள் ஊரில் எப்படி சொல்லுவாங்கன்னா, பசங்கக்கிட்ட அறிவுரை சொல்லும்போது சொல்லுவாங்க, படித்து படித்து சொன்னேனே. எப்படி சொன்னேன்? எப்படி சொன்னேன்? நீங்களே உங்கள் பிள்ளைங்களை எப்படி திட்டுவீங்க? அவங்க கிட்ட அறிவுரை சொல்லும்போது இப்படி சொல்லும்போது எப்படி சொல்லுவீங்க? படித்து படித்து சொன்னேன் அப்படிம்பாங்க. அப்புறம் இதுக்கு மேலே உன்கிட்ட பேசுறதுக்கு என்கிட்ட என்ன இல்லை? ஆவி இல்லை. இனிமேல் இதுக்கு மேலே உன்கிட்ட பேசுனா நான் 1 லிட்டர் தயிர் குடிச்சிட்டு தான் வரணும். உங்கள் பலனெல்லாம் குறைஞ்சிருச்சா? ஜெபிக்க முடியலையா? உங்கள் பலன் அப்படியே குறைஞ்சிருச்சுல. சில சமயத்தில் என்னுடைய அனுபவத்தை சொல்கிறேன். அப்படியே பலவீனத்தில் வந்து உட்காந்து எப்படியாவது பைபிளை திறக்கலான்னா இந்த ஒரு பேஜை கூட அப்படி தூக்க முடியாது. அப்படி இருதயம் அவ்வளவு கனமாக இருக்கும். இருதயம் அவ்வளவு கனமாக இருக்கும். சமயத்தில் பலனே இருக்காது. சபையில் வந்து ஜெபிக்கிறேன்னு உட்காருவேன், ஒரு பலனே இருக்காது. ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் பலமாய் இறங்கி வருவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். என் பலவீனத்தை அவர் பார்க்கிறார். என்னுடைய சுமை சுமக்கிற அந்த பலன் குறைந்து போனதை அவர் அறிந்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். திரும்ப உன் குடும்பத்தை கட்டி எழுப்ப அவர் உனக்கு உதவி செய்வார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நம்ம பலனெல்லாம் குறைஞ்சிருச்சா? அந்த அந்த ஏழை விதவை, அந்த அந்த விதவை பேர் என்னது? சாரிபாத் விதவை. சாரிபாத் விதவை, ஏழை விதவை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அவள் ஏழையா பணக்காரியான்னு எனக்கு தெரியல, சாரி. ஒரு விதவை, அவளுக்கு ஒரு பையன் இருக்கிறான். அவங்க வீட்டில் எல்லாமே குறைஞ்சி போயிடுச்சு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அந்த விதவையை அவர் தம்முடைய வார்த்தையினாலே பலப்படுத்தினார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்கள் பலன் குறைந்து போன நிலைமையில் வந்திருக்கிறீங்களா? இன்னும் செய்ய வேண்டிய வேலை நிறையா இருக்குதா? அவர் உனக்கு உதவி செய்ய போகிறார். இனி அவர் உன்னை சுமந்து கொண்டு போக போகிறார். அல்லேலூயா. இந்த சுமப்பேன் அப்படிங்கிறதுல 3வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். சங்கீதம் 38:4 வேகமாக வாசிக்கலாம். சங்கீதம் 38:4 வேகமாக எடுத்து வாசிக்கலாம். சங்கீதம் 38:4. இப்போ இதை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிச்சிடலாமா? எல்லாரும் சங்கீதம் 38க்கு திருப்பிட்டீங்களா? பழைய ஏற்பாட்டில் 693வது பக்கம், பழைய ஏற்பாட்டில் 693, சங்கீதம் 38:4 எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். என் அக்கிரமங்கள் என் தலைக்கு மேலாக பெருகிற்று, அவைகள் பார சுமை போல் என்னால் தாங்கக்கூடாத பாரமாயிற்று. சங்கீதக்காரன் தன்னுடைய அக்கிரமங்களை அறிக்கையிடுகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் சொல்கிறேன், அநேக நேரத்தில் நீங்கள் ஏன் தெரியுமா ஒரு பெரிய சுமையை உணர்றீங்க? அது என்ன சுமை தெரியுமா? உங்களுடைய அக்கிரமங்கள், உங்களுடைய பாவங்கள், தேவனுடைய கோபம் உங்களை பாரமான ஒரு சூழ்நிலையிலே வைத்து விடுகிறது.
சங்கீதக்காரன் ஆண்டவரை நோக்கி கதறுகிறார், என்னுடைய அக்கிரமங்கள் என் தலைக்கு மேலாக பெருகி போனது. தன் பாவங்களை மறைக்கிறவன் எவனோ அவன் வாழ்வடைய மாட்டான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். சங்கீதக்காரன் சொல்றாரு, ஐயா எனக்கு ரொம்ப பாரமா இருக்கு, என்னால இந்த வாழ்க்கையில எனக்கு ஒரு நிம்மதியே இல்லை, நான் ரொம்ப பாரமா இருக்கிறேன், என்னுடைய அக்கிரமங்கள் பெருகி போயிற்று, என் அக்கிரமங்கள் என் பாவங்களின் நிமித்தம் என்னால் சுமக்கக்கூடாத ஒரு பாரம் என்னிடத்தில் இருக்கிறது, என் எலும்புகள் எல்லாம் நொறுங்குகிறது, என் குடல்கள் எல்லாம் புண்ணாய் போகிறது, ஆண்டவரேன்னு கதறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென், அல்லேலூயா. உங்களுக்குள்ள இப்படிப்பட்ட பாரம் இருக்குதா? ஆண்டவர்கிட்ட நீங்கள் உங்கள் அக்கிரமங்களை அறிக்கையிட வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். உங்கள் பாவங்களை நீங்கள் அறிக்கையிட வேண்டும். உங்கள் பாவங்களை நீங்கள் அறிக்கையிட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு முறை நான் ஒரு ஊழியர்களுடைய கரத்தில் ஊழியம் செய்து கொண்டிருந்த நாட்கள், ஒரு ஊழியருக்கு கீழாக ஊழியம் செய்து கொண்டிருந்த நாட்களிலே ஒரு ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கத்தில் இப்படி எங்கள் ஊழியக்காரர் உட்கார்ந்து இப்படி நின்று பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாரு. நான் பின்னாடி சேரில் அப்படி உட்கார்ந்துருக்கிறேன். அப்போது எனக்கு எப்படின்னா, இந்த கோல்டு அட்டாக் ஆயிடுச்சுன்னு வைங்க, அது சரியாகிறதுக்கு எப்படியோ 2 மாதம் ஆகிடும். இப்போவே பார்த்துருப்பீங்க, 2 மாதமாக நான் பிரசங்கம் பண்ணும்போது ஆராதனை பண்ணும்போது எனக்கு கவனிச்சிருப்பீங்க. ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் பெட்டராக இருக்கிறேன். இப்படி 2 மாதம் ஆகிடும். சரியாக ரொம்ப கஷ்டப்படுவேன். இப்போல்லாம் கொஞ்சம் பரவாயில்ல. அப்படி ஒரு நாள் நான் மேடையில் உட்காந்து இருமிட்டு இருக்கும்போது என்னை நடத்தி கொண்டு இந்த ஊழியர் திடீர்னு திரும்பி என் மூக்கில் கை வச்சு, உன் நாசியிலே ஆரோக்கியம் இல்லை அப்படிங்கிறார். அவர் ஒரு பாவத்தை குறித்து, பாவத்தை அறிக்கையிட வேண்டிய காரியத்தை குறித்து அவர் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது என் மூக்கில் கை வச்சு, உன்னுடைய நாசியில் ஏன் ஆரோக்கியம் இல்லை தெரியுமா? ஏன்னா நம்முடைய அக்கிரமங்கள், ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், நம்முடைய மீறுதல்கள் நம்மை வியாதியாக, நம்மை சுமையாக, நம்மை இருத்தி வைக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். உங்களை யாராவது இப்படி சுட்டி காட்டினா உங்களுக்கு கோவம் வராமல் இருக்குமா? இப்படி திடீர்னு உங்களை சுட்டி காட்டி, நீங்களே இருமி ஒரு நோயில் கஷ்டப்படுறீங்க, திடீர்னு இதெல்லாம் அக்கிரமம் அப்படின்னா நீங்கள் என்ன செய்வீங்க? ஆண்டவர் ஒரு காரியத்தை நம்மோடு பேசும் பொழுது அதை ஒரு சிறு பிள்ளையை போல நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்டவரே, அப்போ என் பாவங்களை எனக்கு என்ன செய்யும்? மன்னியும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அநேக நேரத்தில் நம்மால் ஏன் நம்முடைய குடும்பத்தில் இப்படி சுமையான காரியங்கள் இருக்கிறது என்று சொன்னால், நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படாததுன்னு ஒரு காரியம். இந்த சுமப்பேன் என்கிற காரியத்தில் கடைசியாக நான் ஒன்று சொல்ல முடிக்க போகிறேன். அல்லேலூயா. வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை வேகமாய் ஒருவர் வாசிக்கலாம். மத்தேயு 11:30 ஒருவர் வாசிக்க கவனிக்கலாம். என் நுகம் மெதுவாயும், என் நுகம் மெதுவாயும், என் சுமை லகுவாயும் இருக்கிறது என்றார். என் சுமை லகுவாயும் இருக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, உன் சுமையெல்லாம் நான் இறக்கி வச்சுக்கிறேன். உன் சுமையெல்லாம் நான் என்ன செய்கிறேன்? இறக்கி வச்சுக்கிறேன். என்னுடைய சுமையை நான் உன்மீது வைக்க ஆசைப்படுகிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஒரு ஆத்தும பாரத்தை நான் உன்மீது வைக்க ஆசைப்படுகிறேன். பரலோகத்தின் தரிசனங்களை நான் உன்மீது வைக்க நான் ஆசைப்படுகிறேன். ஆண்டவர் சொல்றாரு, இது ரொம்ப பாரமான சுமை அல்ல. இந்த சுமை எப்படிப்பட்டதா? இந்த சுமை எப்படிப்பட்டது? லகுவான ஒரு சுமையை நான் உன் தோளின் மேல் வைக்க ஆசைப்படுகிறேன். நம்ம பாரத்தெல்லாம் அவர் சுமந்துட்டார் இல்லையா? நம்முடைய குடும்ப பாரத்தை அவர் சுமந்து கொள்வேன்னு சொல்றாரு. உன் அக்கிரமங்களை நான் சிலுவையில சுமந்து தீர்த்திட்டேன்னு சொல்றாரு. அதுக்கு பதிலா என்னுடைய சுமையை உன் தோளிலே, உன் திராணிக்கு ஏற்றபடி நான் வைக்க ஆசைப்படுகிறேன். அல்லேலூயா. அவர் திராணிக்கு மேலாக ஒரு காரியத்தை செய்கிற தேவன் அல்ல. என்னால் கர்த்தருடைய காரியத்தை நான் எவ்வளவு சுமக்க முடியுமோ, தேவனுடைய ராஜ்யத்தின் காரியத்தை நான் எவ்வளவு சுமக்க முடியுமோ, அந்த திராணிக்கு தக்க சுமையை அவர் என் தோளின் மேல் வைக்க ஆசைப்படுகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன்.
இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அடிக்க கூட்டிக் கொண்டு போகும் பொழுது அவருடைய சிலுவை சுமக்க அங்கே நின்று கொண்டிருந்த ஒரு மனுஷனை அவர்கள் பாரப்படுத்தினார்கள். இயேசு கிறிஸ்துவுடைய தோளின் மேல் இருந்த சிலுவையை எடுத்து யார் மேல வச்சாங்க? சிரேனே ஊரானாகிய சிமியோன். கத்தர் சபையில கொடுத்திருக்கிற இந்த பிள்ளைகளுக்காக கத்தரை துதிக்கிறேன். அல்லேலூயா. ஏன்னா வசனத்தை ஊட்டி இருக்கிறோம். இந்த பிள்ளைகளுக்கு எவ்வளவு வசனத்தை ஊட்ட முடியுமோ ஊட்டுறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த பிள்ளைகள் ஒரு நாளில் எழுந்து ஜொலிப்பார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த பிள்ளைகளுக்கு சபை வசனத்தை ஊட்டுகிறது. பிள்ளை உடனே சாப்பிட்டுருமா? நீங்கள் ஒரு பிள்ளைக்கு சாப்பாடு ஊட்டுறதை பார்த்துருக்கீங்களா? அந்த பிள்ளை ஓடுற பக்கம்லாம் ஓடணும். அந்த பிள்ளை ஓடுற பக்கம்லாம் ஓடிதான் சாப்பாட்டை ஊட்டணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. இப்போ பிள்ளைங்க எவ்வளோ அழகாக பதில் சொன்னாங்க பார்த்தீங்களா? என்ன சொன்னாங்க சொல்லுங்கம்மா? சிரேனே ஊரானாகிய சீமோ. இந்த பிள்ளைகள் முதிர் வயதானாலும் இந்த வசனம் அவர்களுக்குள் இருக்கும். இன்னைக்கு அவங்க படிக்கிற 10 அதிகாரம் 20 அதிகாரம் இவர்களை முதிர் வயதில் நடத்தும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். வயசான பிறகு நீ எங்கேயா 10 அதிகாரம் படிக்க போறிய? வயசான பிறகு நமக்கு ஞாபக சக்தி இருக்குமா? எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு? இந்த சிறு வயதிலே உங்க பிள்ளைகள் எவ்வளவு வசனங்களை படிக்கிறார்களோ முதிர் வயதிலும் கர்த்தருடைய கரம் அவர்களை தாங்கும். அவர்களுக்குள் இருக்கிற வசனம் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதை கடந்து போக கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் உங்க பிள்ளைகளை சுமக்கணுமா? இன்னைக்கு நிறைய வசனத்தை அவர்களுக்கு ஊட்டி விடுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் உங்கள் தோள்களின் மேலே, உங்க தோள்களின் மேலே ஒரு சின்ன சுமையை வைக்க ஆசைப்படுகிறார். ஆனால் நம்ம என்ன தெரியுமா? நம்ம சுமையெல்லாம் ஆண்டவர்கிட்ட இறக்கி வச்சிட்டோம். ஆனால் ஆண்டவர் நம்ம மேலே ஒரு சின்ன சுமையை வச்சா அது நமக்கு ரொம்ப பாரமாக தெரியுது இல்லையா? அது நமக்கு ரொம்ப பாரமாக தெரியுது. அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே நீர் என் மேலே என்ன சுமையை வைக்க ஆசைப்படுகிறீரோ அதை வைங்க, நான் உமக்காக சுமப்பேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சரி, 2 குறிப்புகளை தியானித்துட்டோம். ஏந்துவேன், சுமப்பேன். 3வது என்னது? தப்புவிப்பேன். எத்தனை பேருக்கு நீங்க தப்புவிக்கப்படணும்? எத்தனை பேர் பிரச்சனையில் இருக்கிறீங்க? எத்தனை பேர் அந்த பிரச்சனையிலிருந்து தப்பிக்கணும்னு சொல்றீங்க? அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை தப்புவிக்க போகிறேன். வாசிக்க கவனிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நம்ம வாசிக்க கவனிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நாம் வாசிக்க கவனிப்போம். என் சகோதரனாகிய ஏசாவின் கைக்கு என்னை தப்புவியும். என் சகோதரனாகிய ஏசாவின் கைக்கு என்னை தப்புவியும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். யாக்கோபு தேவனை நோக்கி கதறுகிறார், என் சகோதரன், என் உடன் பிறந்த சகோதரனாகிய ஏசாவின் கைக்கு என்னை தப்புவியும். அல்லேலூயா. ஏசா இதுவரைக்கும் எப்படி இருந்தார்னா, அவனை காண்கிற நாளிலே நான் அவனை கொன்று போடுவேன். ஏசா என்ன சொன்னாரு? என் சகோதரனை நான் யாக்கோபானை எப்போ பார்க்கிறோனோ அவனை நான் என்ன செஞ்சிருவேன்? ஒரே போடா போட்டுருவேன். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனால் அந்த ஏசாவின் கைக்கு கர்த்தர் யாக்கோபை தப்புவித்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். உங்களுக்கு எதிராக பகையாக இருக்கிற ஜனங்கள் மனுஷனுடைய கரத்துக்கு உங்களை அவர் தப்புவிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நம்மை ஆண்டவரை போல ஒருவரும் நம்மை தப்புவிக்க முடியாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அந்த மனுஷங்கிட்ட இருந்து தப்பிப்பதற்கு நமக்கு எல்லாவற்றையும் அவர் கற்றுக் கொடுப்பார். அந்த பிரச்சனையிலிருந்து எப்படி வெளியில வரணும்னு நமக்கு அழகாக நம்மை போதித்து நடத்துவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தர் யாக்கோபோடு கூட இருந்து அவன் சகோதரனாகிய ஏசாவின் கைக்கு யாக்கோபை கர்த்தர் தப்புவித்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன்.
உங்களை பகைக்கிற மனுஷருடைய கரத்திலிருந்து உங்களை தப்புவிக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவர் நம்மை தப்புவிக்கிறார். வாசிக்க கவனிக்கலாம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 18ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்க கவனிக்கலாம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 4வது வசனம். வேகமா வாசிங்க. என் பிதாவின் தேவன் எனக்கு துணை நின்று பார்வோனின் பட்டயத்துக்கு என்னை தப்புவித்தார் என்று சொல்லி மற்றவனுக்கு எலியேசர் என்கிற பெயரை வைத்தான். மோசே சொல்லுகிறாரு, என்னை பார்வோனின் பட்டயத்திற்கு தேவன் என்னை தப்புவித்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். ஆமெனை காணமே. அல்லேலூயா. மோசே சொல்றாரு, அந்த பார்வோனின் பட்டயத்திற்கு கர்த்தர் என்னை தப்புவித்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அதனால என் பையனுக்கு நான் என்ன பேர் வைக்கிறேன்? என்ன பேர் வைக்கிறேன்? எலியேசர். பேருக்கு ஒரு அர்த்தம் இருக்கணும். நம்ம பிள்ளைகளுக்கு வைக்கிற பேருக்கு என்ன இருக்கணும்? அர்த்தம் இருக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். மோசே பாருங்க, என்னை பார்வோனின் பட்டயத்துக்கு அவர் தப்புவித்தார். பார்வோன் என்பவன் எவ்வளவு பெரிய ராஜா, அவர் எவ்வளவு வல்லமை உள்ளவன். 600 பிரதான ரதங்கள் அவனுக்கு இருந்தது. ஒரு பெரிய சாம்ராஜ்யம் பார்வோனுக்கு இருந்தது. ஆனாலும் அந்த பார்வோனின் பட்டயத்துக்கு கைக்கு கர்த்தர் மோசேயை தப்புவித்தார். இன்னைக்கு அவர் உயிரோடு தானே இருக்காரு. இன்னைக்கு தேவன் உயிரோடு தானே இருக்கிறாரு. எந்த பார்வோன் வந்தாலும், எந்த பட்டயம் வந்தாலும் நம்மை தப்புவிக்க அவர் வல்லமை உள்ளவர். மோசே சொல்றாரு, அதனால என் சின்ன பையனுக்கு நான் எலியேசர்னு பேர் வைக்கிறேன். நான் என்ன பேர் வைக்கிறேன்? உங்கள் வீட்டில் பேர் வைக்கும்போது இப்படி கர்த்தர் செய்த நன்மைகளை நினைச்சு பிள்ளைகளுக்கு பேர் வைங்க. கர்த்தர் உங்களுக்கு செய்த நன்மைகளை நினைச்சு உங்கள் பிள்ளைகளுக்கு என்ன செய்யுங்க? பேர் வைக்கணும். அல்லேலூயா. இன்னைக்கு பேர் வைக்கிறதுக்குள்ள இப்போ படுற பாடு. அல்லேலூயா. அட்டனன்ஸில் முதல் வரணும்னு அட்டனன்ஸில் கிறிஸ்டின்னு தெரியக்கூடாது, கிறிஸ்டின் மாதிரி இருக்கணும் அப்படின்னு ஒரு பேர். எப்படி பேரு? கிறிஸ்டினாவும் இருக்கணும், ஆனால் அந்த பேரு கிறிஸ்டின் மாதிரியும் தெரியக்கூடாது. ஒரு பொதுவான பேர். இந்த பேரை போட்டால் ரேஷன் கார்டில் சலுகை கிடைக்காது. இந்த பேரை போட்டால், அதனால ரேஷன் கார்டில் சலுகை கிடைக்கிற மாதிரி ஒரு பேர். ஹலோ, அல்லேலூயா. மோசே அழகா சொல்றாரு, ஏன் தெரியுமா என் பையனுக்கு நான் எலியேசர்னு பேர் வைக்கிறேன்? ஏன்னா கர்த்தர் பார்வோனின் பட்டயத்துக்கு என்னை தப்புவித்தார். என் தேவனை ஒவ்வொரு நாளும் எலியேசர் அப்படின்னு கூப்பிடுவா. மோசைக்கு என்ன போறோம்? என்னை பார்வோனின் கைக்கு அவர் தப்புவித்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நம்ம எதை செய்தாலும் பக்தி விருத்திக்கு ஏதுவான காரியங்களை செய்ய வேண்டும். தேவ நாம மகிமைக்காக நம்ம எல்லாவற்றையும் செய்ய வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் பார்த்தாரு, இவனை தப்புவிச்சா இவன் பையனுக்கு எலியேசர்னு பேர் வைப்பான்னு ஆண்டவர் தெரிஞ்சிருக்கு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் பார்க்குறாரு, இவனை தப்புவிச்சா ஒரு பிரோஜனம் இருக்கு. இவன் என்ன செய்வான்? எலியேசர்னு அவன் பையனுக்கு என்ன செய்வான்? பேர் வைப்பான்னு ஆண்டவர் தெரிந்திருக்கிறார். அல்லேலூயா. மோசேயை பார்வோனின் கைக்கு தப்புவித்தவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். எந்த பார்வோனும் உங்கள் மேல் கை போடுவது இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். எந்த வல்லமையான ராஜாவாக இருந்தாலும் நம் மீது கை போட அவர் அனுமதிப்பது இல்லை. ஆமென். அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அந்த பொல்லாத மனுஷருடைய பட்டயத்துக்கு நம்மை தப்புவிக்கிறவர். கடைசியாக நான் ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் முடித்து விடுகிறேன். என்னோடு கூட உங்கள் பரிசுத்த வேதாகமத்தை யோசுவாவின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம், யோசுவா 24:10 வசனத்தை ஒருவர் வேகமாய் வாசிக்க கவனிக்கலாம். யோசுவா 24:10. பீலேயாமுக்கு செவி கொடுக்க எனக்கு சித்தமில்லாததினாலே அவன் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்தான். இவ்விதமாய் உங்களை அவன் கைக்கு பீலேயாமின் கைக்கு உங்களை தப்புவித்தேன். ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, நான் மட்டும் உன் கூட இல்லைன்னா பீலேயாம் அன்றைக்கே உன்னை சபித்திருப்பான்.
ஆமேன் காணமே. ஐயா, ஆண்டவர் அப்போ சொல்கிற அர்த்தம் என்னது? நான் மட்டும் உன் கூட இல்லைன்னா பீலையாம் அன்னைக்கே உன்னை என்ன செஞ்சிருப்பான்? உன்னை என்ன செஞ்சிருப்பான்? ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன்னை தப்பு வைக்கலைன்னா நீ என்னைக்கும் அந்த சாபத்தில் மடிந்து போயிருப்பாய். நான் அந்த சாபத்தின் வல்லமைக்கு உன்னை தப்பு வைத்தேன்னு கர்த்தர் சொல்கிறார். ஒரு அல்லேலியா சொல்லுங்களேன். ஆமேன். பாருங்க எவ்வளவு நல்லவர் பாருங்க. பீலையாமின் கைக்கு தம்முடைய ஜனங்களை எப்படி தப்பு வைத்தாரு? ஆசீர்வாதத்தினாலே தப்பு வைத்தார். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். சாபமாய் கிடந்த நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை கொண்டு வந்து நம்மை தப்பு வைத்தார். ஆமேன் காணமே. அல்லேலூயா. அந்த பீலையாமின் வாயிலிருந்து ஒரு சபிக்கிற வார்த்தையும் வராதபடி கர்த்தர் காத்து கொண்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். உனக்கு விரோதமாக ஒரு நாவும் அசைக்கப்படுவது இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். உனக்கு விரோதமாக சாப்பாடுறாங்களா, அது பலிக்காது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். உன்னை சபிக்கும்படி ஒருவருக்கு அவர் அதுவும் அனுமதி கொடுப்பதே இல்லை. பீலையாமின் வாயிலிருந்து ஒரு சாபமான வார்த்தையும் வராதபடி கர்த்தர் காத்து கொண்டார். உன் குடும்பத்துக்குள் எந்த சாபமும் வராமல் உன்னை தப்புவிக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். உன் பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே சாபங்கள் வராதபடி உன்னை தப்புவிக்க அவர் வல்லமை உள்ளவர். பீலையாமின் கைக்கு அன்றைக்கு நம்முடைய முற்பிதாக்களை அவர் தப்புவித்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்டவர் சொல்றாரு, நான் மட்டும் உன் கூட இல்லைன்னு வை. நான் சொல்றேன், ஆண்டவர் உங்க கூட இல்லைன்னா எல்லா சாபமும் உங்க வீட்டுக்குள்ள தன்னை போல வந்துடும். வாயை நல்லா திறந்துட்டு சினிமா பார்க்காதிய வீட்டில் உட்காந்து உட்காந்து அப்படியே பார்க்கறது. வீட்டுக்குள்ளே வாய்க்குள்ளே கொசு போகிறதும் தெரியாது, வீட்டுக்குள்ளே சாபம் வர்றதும் தெரியாது. நல்லா வாயை திறந்து காலை நீட்டிட்டு இந்த சினிமாவும் சீரியலையும் வீட்டில் பார்க்காதிய. பீலையாம் வீட்டுக்குள்ளே வந்துடுவான். யார் உள்ளே வந்துடுவா? நீங்களே பீலையாம கூப்பிட்ற மாதிரி, பீலையாம் கம், பீலையாம் வா. ஆண்டவர் சொல்றாரு, பீலையாம் உன்னை சபிக்கிறவன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். உன்னை சபிக்கிற காரியத்துக்கு இடம் கொடுக்காதன்னு சொல்றார். அல்லேலூயா. ஏன்னா அந்த சாபத்திலிருந்து நான் உன்னை ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறேன். திரும்ப அந்த சாபத்தை நீ தேடிராதன்னு ஆண்டவர் சொல்றாரு. நீ ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருக்கிறாய். இனி அந்த சாபத்தை தேடி போயிடாத. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அந்த பீலையாம் என்பவன் உன்னை சபிக்க வருகிறவன். அந்த பீலையாமுக்கு நீ இடம் கொடுத்துறாத. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அந்த பீலையாமுக்கும் வீட்டில் இடம் கொடுத்துறாத. அந்த சாபத்துக்கும் வீட்டில் இடம் கொடுத்துறாத. அல்லேலூயா. கர்த்தர் உன்னோடு கூட இருந்தபடியினாலே அந்த சாபத்துக்கு கர்த்தர் உன்னை தப்புவித்திருக்கிறார். அந்த தேவனுக்கு நீ உண்மை உள்ளவனாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. நம்மை ஏந்தி சுமந்து தப்புவிக்கிறவர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? சாபத்தில் இருந்து அவர் என்னை தப்புவித்திருக்கிறார். என்னை ஆசீர்வாதத்தினாலே நிரப்பி இருக்கிறார். நம்மை சபிக்க வந்தவன் வாயிலிருந்து ஆசீர்வாதத்தை வர செய்த தேவன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமேன். நீங்க கர்த்தரையே நம்பி இருக்கிறீங்களா? உங்களுக்கு விரோதமாய் சொல்லப்படுகிற எல்லா சாபமும் உங்களுக்கு ஆசீர்வாதமாக எண்ணப்படும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நீங்க கர்த்தருக்குள்ள இருக்கிறீங்களா? உங்களை சபிக்கிறாங்களா? ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அந்த சபிக்கிறவனுக்காக நன்றி. எல்லாரும் சொல்லுங்க. என்ன சபிக்கிறவனுக்காக, வாயை திறந்து சொல்லுங்க. என்ன சபிக்கிறவனுக்காக. ஏன்னா அவன் சொல்லுகிற ஒவ்வொரு சாபமும் உங்கள் வாழ்க்கையில ஆசீர்வாதமாக கர்த்தர் எழுதுவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். அல்லேலூயா. நம்மை தப்புவிக்கிற தேவன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கடைசியாக 2 கொரிந்தியர் 1:10 வாசித்து நம்ம முடிக்க போகிறோம். 2 கொரிந்தியர் 1:10 திருப்பந்திக்கு ஆயத்தம். நம்ம நேரமாகிறது, நம்ம ஆயத்தமாகணும். 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை, அப்படிப்பட்ட மரணத்தினின்றும் அவர் எங்களை தப்புவித்தார். அவர் எங்களை தப்புவித்தார். இப்பொழுதும் தப்புவிக்கிறார். இன்னும் தப்புவிப்பார். தப்புவிப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதும் போது சொல்லுகிறார், கர்த்தர் எங்கள் அப்பேற்பட்ட மரணத்திலிருந்து தப்புவித்தார். எங்களுக்கு மரணம் வருவது நிச்சயமாக இருந்தது. பவுல் சொல்றாரு, எங்களுக்கு மரணம் வருவது நிச்சயம், ஆனால் அந்த மரணத்திலிருந்து எங்களை தப்புவித்தார். அவர் சொல்றாரு, இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இனிமேலும் தப்புவிப்பார்.
ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் சொல்கிறேன், எந்த மரணமும் உங்களை மேற்கொள்ளுவது இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். எந்த வியாதியும் உங்களை மேற்கொள்ளுவது இல்லை. பவுல் சொல்றாரு, மரணம் வருவது நிச்சயமாக இருந்தது. மரணம் வருவது நாங்கள் கண்ணால் பார்த்தா அந்த மரணம் நிச்சயமாக வந்திருக்கணும். ஆனால் அப்பேற்பட்ட கொடுமையான மரணத்துக்கு அவர் எங்களை தப்புவித்தார். உன் குடும்பத்திலே அப்படிப்பட்ட கொடூர மரணங்கள் நடைபெறுவது இல்லை. உன் குடும்பத்திலே அகாலமான முடிவுகள் வருவது இல்லை. அப்பேற்பட்ட மரணத்துக்கு உன்னை தப்புவித்து கொண்டு இனிமேலும் தப்புவிக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அநேக குடும்பங்களிலே பொல்லாத மரணங்கள், அகால முடிவுகள் வருகிறதை பார்க்கிறோம். தங்கள் ஜீவனை மாய்த்து கொள்ளுகிறவர்களை பார்க்கிறோம். குடும்பமாக தற்கொலை செய்து கொள்ளுகிறவர்களை பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், அப்படிப்பட்ட மரணங்களிலிருந்து நான் உன்னை தப்புவித்திருக்கிறேன். நான் இப்பொழுதும் தப்புவித்து கொண்டிருக்கிறேன். நான் இனிமேலும் தப்புவிப்பேன் கர்த்தர் சொல்லுகிறாரு. உனக்கு வர வேண்டிய எத்தனையோ அகால மரணங்களிலிருந்து கர்த்தர் உன்னை தப்புவித்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஆமேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. இன்னும் ஏந்துவேன், இன்னும் சுமப்பேன், தப்புவிப்பேன். அல்லேலூயா. எல்லாம் சேர்ந்து சொல்லலாமா? இன்னும். நான் இன்னும் சொல்லுவேன், நீங்க என்ன செய்யணும்? நான் ஏந்துவேன் அப்படின்னு சொல்லணும். இன்னும் நான் சுமப்பேன், தப்புவிப்பேன் நீங்க சொல்லணும். சரி, இன்னும் நான் இருங்க வரேன். சாரி, இனிமேலும் நான் சுமப்பேன், இனிமேலும். சத்தமாக தான் சொல்லுங்க. நான் எப்படி சத்தமாக சொல்கிறேன்? இனிமேலும். அதாவது ஸ்டைலாக சொல்லக்கூடாது, இங்கிருந்து சொல்லக்கூடாது, இங்கிருந்து சொல்லணும். யூடியூப்பில் அன்றைக்கி ஒரு வீடியோ பார்த்தேன். ஒரு அம்மா வீணை வச்சுக்கிட்டு வயிற்றிலிருந்து எப்படி பாடுறதுன்னு சொல்லித்தரேன்னு சொல்லுது. அந்த அம்மா என்ன சொல்லி கொடுக்குது? வயிற்றிலிருந்து எப்படி பாடணும்னு ட்ரெயின். இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா நீங்கள் வயிற்றிலிருந்து எப்படி பாடுறதுன்னு கற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு அந்த அம்மா சொல்லுது. அந்த பாப்பா சொல்லிச்சு அந்த வீடியோவில். இப்போ நீங்கள் எல்லாம் வயிற்றிலிருந்து சொல்லணும், சரிங்களா? இனிமேலும். இது இங்கேருந்து கொஞ்சம் அவ்வளோதான். இனிமேலும் உங்களை சுமப்பேன். சரி, கரெக்டாக சொல்லிடலாம். இனிமேலும் நான் சுமப்பேன், இனிமேலும் நான் சுமப்பேன், இனிமேலும் நான் சுமப்பேன். உங்கள் மண்டையெல்லாம் வெள்ளையாயிட்டாலும் பரவாயில்ல, கூட இருப்பேன்னு சொல்லுவேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். அல்லேலூயா. இதுவரைக்கும் உங்களை நடத்தினவர் இந்த வருடத்தினுடைய பிந்தின 6 மாதமும் உங்களை ஏந்தி சுமந்து தப்புவிப்பாராக. எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? இந்த வார்த்தைகளுக்காக நாம் நன்றி சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் எழுந்து நிற்கலாம். எல்லாரும் எழுந்து நின்று உங்கள் வலது கரத்தை உயர்த்தி, நீர் இன்னும் என்னை ஏந்தி கொள்ள போகிறீர். எல்லாரும் ஆண்டவரை பார்த்து பேசுங்க, ஆண்டவரோடு பேசுங்க. அப்பா, என்னை ஏந்தி கொள்ளுவேன் என்று சொன்னீரே, உமக்கு நன்றி. உன்னை சுமப்பேன் என்று சொன்னீரே, உமக்கு நன்றி. என்னை தப்புவிப்பேன் என்று சொன்னீரே, உமக்கு நன்றி. வாயை திறந்து பேசுங்க பார்க்கலாம், வாயை திறந்து பேசுங்க பார்க்கலாம். இனி நீ 2 வீலரை ஓட்டும் பொழுது நீ இடறுவது இல்லை. இனி அந்த 2 வீலர் இருந்து நீ கீழே விழுவது இல்லை. நல்ல வாயை திறந்து ஏசப்பா நன்றி. அல்லேலூயா. இம்மட்டும் கைவிடா தேவன் இனியும் கைவிட மாட்டார். இம்மட்டும் கைவிடா தேவன் இனியும் கைவிட மாட்டார். தாயின் வயிற்றில் ஏந்தினார், ஆயுள் முழுதும் தாங்குவார். ஆயின் வயிற்றில் ஏந்தினார், ஆயுள் முழுதும் தாங்குவார். தப்புவிப்பார், ஏந்துவார் என் தெய்வம். தாங்குவார், தப்புவிப்பார், ஏந்துவார் என் தெய்வம். இம்மட்டும் கைவிடா தேவன் இனியும் கைவிட மாட்டார். இம்மட்டும் கைவிடா தேவன் இனியும் கைவிட மாட்டார். தாயின் வயிற்றில் தாங்கினார், ஆயுள் முழுதும் தாங்குவார். தாயின் வயிற்றில் தாங்கினார், ஆயுள் முழுதும் தாங்குவார். தப்புவிப்பார், ஏந்துவார். நல்லா கையை தட்டி கை தட்டி பாடுங்க. இம்மட்டும் கைவிடா தேவன் இனியும் கைவிட மாட்டார். இம்மட்டும் கைவிடா தேவன்.
தாயின் வயிற்றில் தாங்கினார், ஆயுள் முழுதும் தாங்குவார். தாயின் வயிற்றில் தாங்கினார், ஆயுள் முழுதும் தாங்குவார். தாங்குவார், தப்புவிப்பார், ஏந்துவார் என் தெய்வம். தாங்குவார், தப்புவிப்பார், ஏந்துவார் என் தெய்வம். தாங்குவார், தப்புவிப்பார், ஏந்துவார் என் தெய்வம். இம்மட்டும் கைவிடா தேவன், இனியும் கைவிட மாட்டார். இம்மட்டும் கைவிடா தேவன், இனியும் கைவிட மாட்டார். தாயின் வயிற்றில் தாங்கினார், ஆயுள் முழுதும் தாங்குவார். தாயின் வயிற்றில் தாங்கினார், ஆயுள் முழுதும் தாங்குவார். தாங்குவார், தப்புவிப்பார், ஏந்துவார் என் தெய்வம். தாங்குவார், தப்புவிப்பார், ஏந்துவார் என் தெய்வம். தாங்குவார், தப்புவிப்பார், ஏந்துவார். தெய்வம் தாங்குவார், தப்புவிப்பார், ஏந்துவார். தாங்குவார், தப்புவிப்பார், ஏந்துவார். என் தெய்வம். தாங்குவார், தப்புவிப்பார், ஏந்துவார். என் தெய்வம். நல்ல கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். அல்லேலூயா. நல்ல ரெண்டு கையை தட்டி நல்ல ஆவியிலே நிரம்பி, நான் இன்னும் உன்னை ஏந்துவேன், நான் சுமப்பேன், நான் தப்புவிப்பேன். ஓ, உன்னுடைய பலவீனத்தில் என் பலனை நான் தருவேன். சுமையை தூக்க கூடாதபடி, சுமையை தாங்க கூடாதபடி உன்னுடைய பலன் குறைந்து போயிற்றோ, இதோ என்னுடைய பலனை தருகிறேன். உன் குடும்பத்தை நடத்த என் பலனை நான் தருகிறேன். உன் வியாபாரத்தை நடத்த என் பலனை நான் தருகிறேன். நல்ல கையை தட்டி உன் பிள்ளைகளை படிக்க வைக்க நான் பலனை தருகிறேன். நல்ல கையை தட்டி ஆவிலே நிரம்பி, ஓ ரிபர பர 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 பர, ஓ சிபிரி பிரி பிர பர 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 பர. நல்ல கையை தட்டி கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய வல்லமை. உன் பலவீனத்தில் அவருடைய பலனை அவர் தருகிறார். உன்னுடைய சுமைகளை அவர் இறக்கி வைக்கிறார். உன் சுமைகளை அவர் இறக்கி வைக்கிறார். உன் குடும்பத்தில் இருக்கிற பாரங்களை கர்த்தர் இறக்கி வைக்கிறார். நல்ல கையை தட்டி, கையை தட்டி, கையை தட்டி, எல்லாம் நல்ல கையை தட்டி வாயை திறந்து, இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி. தகப்பனே, இயேசப்பா, இந்த பிந்தின 6 மாதத்திலே, இந்த பிந்தின 6 மாதத்திலே இன்னும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன் என்று சொன்னீரே, உமக்கு நன்றி. நீர் பேசின நல்ல வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி அப்பா. இந்த வார்த்தையின்படியே நீர் ஜனங்களை ஆசீர்வதிக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். அடிமையும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சபையை வாழ்த்தி நான் ஆசீர்வதிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமென். எல்லாம் திருப்பம்